பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. தத்வித்தி பிரணிபாதேன பரிப்ரஷ்னேன சேவயா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதர்ஷினः. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான பிராப்தி உபாயத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்றார். ஞானத்தை அடையிறது எப்படி? சில பேர் நினைக்கிறார்கள் ஞானம் தானா வந்துடும், பகவானா அனுகிரகம் பண்ணிடுவார் அப்படின்லாம் நிறைய பேருக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கு. ஆனால் இங்கே ஞான பிராப்தி விதியை சொல்றார் பகவான். இது தெளிவா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், மிக முக்கியமான விஷயம். தத்து வித்தி, அதை நீ தெரிந்துகொள். தத்துனா ஞானம், ஞானத்தை நீ பெற்றுக்கொள், அறிந்துகொள். எப்படி தெரிஞ்சுக்கணும்? யார்கிட்ட தெரிஞ்சுக்கணும்னா குரு கிட்ட போகணும். ஸ்ரோத்ரிய பிரம்மனிஷ்ட குரு, உத்தம குரு, அவர்கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணணும். வேதாந்த சாஸ்திரத்தை நல்லா படிச்சு அதை உபதேசம் பண்றவர். பின்னால 13வது அத்தியாயத்தில் நமக்கு ஆச்சாரிய உபாசனம்ங்கிற ஒரு குணம் இருக்கணும்னு சொல்ல போறார். அதாவது ஆச்சாரியனை சேவிக்கணும். அந்த இடத்துல ஆதிசங்கரர் சொல்றார் மோக்ஷ சாஸ்திர உபதேஷ்டுஹு அப்படின்னு ஆச்சாரியருக்கு லட்சணம் சொல்றார். அந்த மோக்ஷ சாஸ்திரத்தை உபதேசம் பண்ற குருநாதரை பிரணிபாத்தேன, பிரணிபாத்தேன நமஸ்காரத்தினாலும், நன்னா விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். நம்ம மனசுல இருக்கிற பணிவை வெளிப்படுத்துறது தான் நமஸ்காரம். அகங்காரத்தை நீக்கி அந்த ஈகோவெல்லாம் சரண்டர் பண்ணணும். நமக்கு ஞானம் இல்லை, அஜ்ஞானம் இருக்கு, ஆகவே எனக்கு ஞானத்தை கொடுங்கோ அப்படிங்கிற பாவனையில ஸ்ரத்தையை வெளிப்படுத்துற மாதிரி, பக்தியை வெளிப்படுத்துற மாதிரி நன்னா பரிபூர்ணமா நமஸ்காரம் பண்ணணும். பிரணிபாத்தகனா நன்னா விழுந்து நமஸ்காரம் பண்றது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா சேவையா, அவருக்கு சேவை பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் அவருடைய தேவைகள் மிக குறைவாக தான் இருக்கும். அவருக்கு ஸ்நானத்துக்கு ஏற்பாடு பண்றது, அவருக்கு சயனத்துக்கு ஏற்பாடு பண்றது, அவருக்கு விசர்றது, பாத சேவை பண்றது, உணவெல்லாம் தயார் பண்ணி கொடுக்கறது, என்னெல்லாம் நம்மளால முடியுமோ. அதுக்கு நிறைய புண்ணிய பலம் இருக்கு. ஈஸ்வரனுக்கு பூஜை பண்றதை விட பல மடங்கு பலன் அதுக்கு இருக்கு குரு சேவைக்கு. ஆக சேவையினாலும், நமஸ்காரத்தினாலும், சேவையினாலும். அப்புறம் பரிப்பிரஷ்னேன, முக்கியமானது இது. வெறுமனே நமஸ்காரம் பண்ணா போராது, சர்வீஸ் பண்ணினா போராது. நமக்கு ஞானத்துக்காகத்தான் இதெல்லாம் பண்றோம். அப்ப சுயநலம் நினைக்கப்படாது. நம்ம ஞானம் பெறது ரொம்ப முக்கியம். அவரும் அவருடைய குருவுக்கு அப்படித்தான் பண்ணி ஞானத்தை பெற்றிருக்கிறார். பரிப்பிரஷ்னம் பண்ணணும். என்ன பரிப்பிரஷ்னம்? பரிப்பிரஷ்னம்னா கேள்வி கேட்கறது. என்ன கேள்வி கேட்கறது? இந்த நான்கிறது என்ன? உண்மையிலேயே நான் ஜீவாத்மாவா இல்ல பரமாத்மாவா? எனக்கு ஏன் இவ்வளவு சம்சாரத்துல கஷ்டம் வர்றது? நான் எதுக்கு திரும்ப திரும்ப பிறந்து பிறந்து கஷ்டப்படுறேன்? இதுல இருந்து விடுபடுறதுக்கு வழி இருக்கா இல்லையா? அப்படி வழி இருந்தா அந்த வழி என்ன வழி? அதை எப்படி அடையிறது? அந்த உபாயங்களெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு அவர்கிட்ட கேட்கணும். அவர் அந்த தத்துவ ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். இந்த சரீரம் மனசு புத்திக்கு அப்பாற்பட்ட தத்துவம், ஆத்ம தத்துவத்தை, பிரம்ம ஞானத்தை உபதேசம் பண்ணுவார். அகம் பிரம்மாஸ்மிங்கிறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறதுங்கிறத அழகா அவர் வழிமுறைகள் எல்லாம் சொல்லி கொடுப்பார். பஞ்சகோஷ விவேகம், அவஸ்தாத்ரய விவேகம், இப்படிலாம் நிறைய முறைகள்லாம் இருக்கு. அவருக்கு மெத்தடாலஜி தெரியும், சிஷ்யனுக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும்னு தெரியும். அந்த முறைப்படி அவர் சொல்லி கொடுப்பார். அதை தான் சொல்றார், தே ஞானம் உபதேக்ஷந்தி, அவர்கள் உனக்கு ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள். இது மந்திரோபதேசம் மாதிரி இல்லை. சாஸ்திர விஷயம் புரியற வரைக்கும் புரிஞ்சுதான்னு கேட்டு நன்றாக புரியற வரைக்கும் அவர் உபதேசத்தை நிறுத்த மாட்டார். அப்படி ஞானத்தை உபதேசம் பண்ணுவார்கள். ஆக பிரம்ம ஞானத்தை, அயமாத்மா பிரம்ம, இந்த ஆத்மா பிரம்மஸ்வரூபந்தான், சர்வம் கலு இதம் பிரம்ம, இது எல்லாம் பிரம்மமயம், எல்லாம் நிறைவை தவிர ஒன்றும் இல்லை, குறைவெல்லாம் நம்முடைய மனக்கற்பனை அப்படிங்கிறத நமக்கு நல்லா புரியற மாதிரி அதிருஷ்ட சக்தியோட சம்பிரதாயம் தெரிஞ்சு அழகா உபதேசம் பண்ணுவார். அவர்களையெல்லாம் குறிப்பிடுறார். ஞானினஸ் தத்துவதரிசினஹா, தத்துவதரிசிகளாகிய ஞானிகள் உனக்கு அதை நன்கு புரியும் வரை உபதேசம் பண்ணுவார்கள். எனக்கு புரிஞ்செடுத்து நீ திருப்தி அடைகிற வரைக்கும் அவர்கள் பொறுமையாக உனக்கு கற்றுக் கொடுப்பார்கள். சாதாரண ஞானிகள் அல்ல, தத்துவ தரிசினஹா ஞானினஹா, தத்துவத்தை நன்கு உணர்ந்தவர்கள்,
தத்துவத்தை நன்கு கண்டவர்கள் அர்த்தம். அந்த இடத்துல உணர்ந்தவர்கள் உனக்கு புரியும் வரை உபதேசம் பண்ணுவார்கள். தத்துவதரிசினஹா ஞானினஹா, தத்துவதரிசிகளாகிய ஞானிகள் தே உனக்கு ஞானம் பிரம்ம ஞானத்தை உபதேக்ஷந்தி நிச்சயம் உபதேசம் செய்வார்கள். ஆக ஞானத்தை அடையறதுக்கான வழிமுறை இதுதான். குரு கிட்ட போய் நமஸ்காரம் பண்ணி அவருக்கு சேவை பண்ணி அவர்கிட்ட பொறுமையா கேள்விகளை பொறுப்பா கேட்டு அவர்கள் உபதேசிக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து அதை மனசுல உள் வாங்கிக்கணும். தகுதியான குரு கிட்ட போய் நம்முடைய தகுதியையும் ஆர்வத்தையும் வெளிக்காட்டி ஞானத்தை பெறணுங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு இந்த ஸ்லோகத்துல. இந்த ஸ்லோகம் மறக்கக்கூடாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னும் வரக்கூடிய ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன மாதிரி பலன்லாம் இந்த ஞானத்தினால் நமக்கு கிடைக்க போறதுங்கிறத சொல்ல போறார். அதை தொடர்ந்து நம்ம நாளைக்கு படிப்போம். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்ரஷ்னேன சேவையா உபதேக்ஷ்யந்தி தே ஞானம் ஞானினஸ்தத்வதரிசினஹ. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள், மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். ஹரி ஓம்.